சரி. இவங்கெல்லாம் இந்த பாக்ஸுக்குள்ளே தான் தூங்குவாங்க, ஏசி குளிராமல் இருக்கிறதுக்கு. இதான் அவங்க வீடு. காலையில் 5 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அலாரத்தை. அப்புறம் அவங்களுக்கு இடம் மாற்றணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் ஃபீட் பண்ணணும். டெய்லி வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு ஒரு கேஜி எடுத்துகிட்டு வந்து வச்சுருவேன். அந்த கேஜில் தான் அடுத்து நியூஸ் பேப்பரை போட்டு அண்டர் பேடை போட்டு அதை செட் பண்ணி அந்த கேஜில் இடத்த மாற்றணும். திறந்து விட்டால் போதும், ரொம்ப பசிக்குதான், பாலை கூட சீக்கிரம் அப்படின்னு இருக்காங்க. சுடு தண்ணி ஆன் பண்ணியிருக்கேன் கெட்டலில், அதை கொதித்து ஆறுறதுக்கும் இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கவும் கரெக்டாக இருக்கும். கேஜி எவ்ரிடே செக் பண்ணணும், டயரியா எதுவும் போகிறாங்களா அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி கிட்டன்ஸுக்கு டயரியா போயிட்டாங்க அப்படின்னா சிக்காயிருவாங்க, காப்பாற்ற முடியாது, உடனே வெயிட் லாஸ் ஆகிடும். அந்த இடத்தையும் சானிடைஸ் பண்ணி தொடச்சி விட்டுட்டா சுடுதண்ணி கரெக்டாக ஆறி இருந்துச்சு. கேஎம்ஆர் எது கொடுக்குறீங்க? கேஎம்ஆர் ஏன் கொடுக்கணும்? கவு மில்க் கொடுக்கலாம், பாக்கெட் பால் கொடுக்கலாம், அதெல்லாம் இல்லை. எங்களுக்கு வந்து நிறைய வேலை இருக்கும். இந்த மாதிரி நியூ பார்ன்ஸ் எல்லாம் காப்பாற்றுறதே பெரிய விஷயம். சின்ன ரிஸ்க் கூட எடுத்தால் அப்படியே டக்குன்னு இறந்து போயிடுவாங்க, ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லாரையுமே காப்பாற்றணும், எதுவுமே ஒன்று கூட மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னா கேஎம்ஆர், ராயல் கனி இந்த மாதிரி தான் பெஸ்ட்டு. ஏதோ வந்துருச்சு இருக்கே ஏதாவது கொடுப்போன்னு கொடுக்குறதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்.